தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் விதியை தீர்மானிக்கும் தெய்வாம்சம் நம்மிடையேதான் உள்ளது. ஒருவன் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அவனது சொந்த எண்ணங்களின் விளைவாகவே ஏற்படுகிறது என்கிறார் ஜேம்ஸ் ஆலன். மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவே பேனாவை பிடித்தவர் அவர். வ.உ.சி.யின் மனம் கவர்ந்த மாமனிதர் அவர். உபநிடதங்களும் புத்தரின் போதனைகளும் மனிதன் மனதால் நினைப்பது போன்றே மாறுகிறான் என்று பதிவு செய்த கருத்து ஜேம்ஸ் ஆலனை பெரிதாக பாதித்தது. இந்திய மரபார்ந்த பாதையில் பயணித்த ஜேம்ஸ் ஆலன் மனம் குறித்து விரிவாக ஆய்வு செய்தார். விதை இல்லாமல் எப்படி செடி முளைக்க முடியாதோ அப்படிதான் மனிதனின் ஒவ்வொரு செயலும் அவனது எண்ண விதைகளில் இருந்தே வருகின்றன. எண்ணத்தின் மலர்ச்சியே செயல். எண்ணம் இல்லாமல் செயல் உருவாகாது. மகிழ்ச்சியும் துயரமும் மனதின் கனிகள். ஒரு மனிதன் தன் பயிரிடுதலால் விளைந்த இனிய கசப்பான கனிகளைத்தான் சேகரிக்கிறான். நன்றி, வணக்கம்.